நாம கொண்டு போன மாதிரி இட்லி, ஆப்பம், புட்டெல்லாம் இப்போ உள்ள பசங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. வெரைட்டியா வேணும்னு கேக்குறாங்க. சோ நமக்கு ஈஸியாவும் இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிடிக்கிற ரெசிபி தான் இது. காலையில வேலையா 3 முட்டைய வேக வச்சுட்டேன். ஒரு பேன்ல ஆலிவ் ஆயில் இல்லனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இந்த மாதிரி பிளைன் புரோட்டா கிடைக்குது. ஃப்ரீசர்ல இருக்கிறதால 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா ஏற்கனவே பண்ணி வச்ச மசாலாவும் இது மேல பாதி முட்டையும் வச்சு பஃப்க்கு மடிக்கிறது மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மேல ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஏர் ஃப்ரையர்ல தான் அடுக்கிட்டு இருக்கேன். இது 160 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா திருப்பி போட்டு திரும்பவும் 160 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் கூட வச்சுட்டு எடுக்கணும். நீங்க இதை அவன்லயும் பண்ணலாம். அது மாதிரி கேக் பேக்கிங் பண்ற மாதிரி பேன்ல வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் அவசரத்துக்கு 5 நிமிஷம் வச்சுட்டு 2 பேருக்கு அனுப்பிட்டேன். ஆனா திருப்பி போட்டு 10 நிமிஷம் வச்சாதான் சூப்பரா வந்திருக்கு. பஃப் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராவும் இருக்கும், ஃபுல்ஃபில்லாவும் இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.